அன்பர்களே, நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிலை பார்த்தீங்க அப்படின்னா, யமகாளியம்மனுடைய சிலை. இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா, அ வைத்து வழிபாடு பண்றதுக்கும், மாந்திரீக விஷயங்கள் பண்றதுக்காகவும், திருநெல்வேலிய சேர்ந்த நபர் வந்து குடுத்துருக்காங்க. இந்த சிலைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சிலைக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது, அந்த தெய்வத்துடைய ஆன்மாவ அதில இறக்குறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காளிமாமனுடைய மாந்திரீக வழியில அஷ்டமங்கல எந்திர பிரயோக முறை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம அஷ்டகர்ம மையம் வைத்து ஒரு மண்டலம் பூஜிக்கப்பட்ட சிலை இது. இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா, 1 1 1/2 அடிக்குள்ள இருக்கும். சரிங்களா? 1 1 1/2 அடிக்குள்ள இருக்கும். இது வந்து கற்சிலை தான், கருங்கல்ல போட்டதான். இத வந்து நீங்க உலோகத்திலயும் போட்டுக்கலாம். சரிங்களா? சில பேர் பஞ்சபூதத்தில போட்டு தர சொல்லி வாங்கிட்டு போவாங்க. சில பேரு வெண்கலத்தில வாங்கி போடுவாங்க. இது மாரி பிரயோகம் பண்ண சொல்லி வாங்கிட்டு போவாங்க. சில பேர் பித்தள சிலையும் வாங்கிட்டு போடுவாங்க. சில பேர் வந்து மர சிலைகள் பலா மரத்தில அந்த மாரி கருங்காலி மரத்தலாம் சிலைகள் கொண்டு வந்து இது பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் பட்ஜெட் இதுக்குன்னு சொல்லிட்டு கல்லுலயே சிலை போட்டு வாங்கிட்டு வந்து பண்ணி நேத்து அங்க குடுத்தோம். நேத்து அந்த நபர வந்து வர சொல்லி குடுத்தாச்சு. சிலை பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மையோடத்துல பார்த்த மாரியே ரொம்ப அழகாவும், தெளிவாகவும் இருந்தது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வணங்கக்கூடிய தெய்வத்த வந்து சொல்லி மையோடத்துல பார்க்க சொல்லுவாங்க. அதனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க அதன் மாரியே சிலை போட்டு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. நம்ம வந்து மையோடத்துல பார்க்கும்போது, இந்த யமகாளியம்மனுடைய சிலை காட்டுன உருவத்திலேயே அவங்களும் சொல்லி, அதே போல சிலை செஞ்சுட்டு வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு சிலை. ஆமா.